நாளிலே இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் வர்கீஸ் அவர்கள். ஸோ இன்னைக்கு இந்த பகல் நேரத்தில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய தாசனை வரவேற்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தேவையான வார்த்தைகளை அருமையான தேவ ஊழியர் மூலமாக கொடுப்பார். பாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தை, உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை தருவேன், அல்லங்கில் பெற்றுக்கொள்வீர் என்று நமக்கு வேதன் வாக்கு கொடுத்திருக்கிறார். உபவாசம், அதோடு கூட ஜெபம், ஜெபத்தோடு கூட உபவாசம். உபவாச ஜெபம் என்று சொன்னால் நாம் தேவனோடு இருந்து அவருடைய பாதத்தில் அவருடைய மடியில் இருந்து கொஞ்சிக்கிற ஒரு ஜெபந்தான் உபவாச ஜெபம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபம் உபவாச ஜெபம். ஆண்டவர் ரொம்ப விரும்புகிற ஜெபம் உபவாச ஜெபம். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இவ்விதமான வியாதி பிசாசுகள் உங்களை விட்டு போகாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உபவாச ஜெபம் வியாதியையும் பிசாசையும் துரத்தக்கூடியது. வல்லமை படைத்தது உபவாச ஜெபம். உபவாசத்தோடு ஜெபிக்கிற நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். நான் ஒரு சின்ன ஆலோசனை உங்களுக்கு கொடுத்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 119ஆம் சங்கீதம் அதனுடைய 25வது வசனம், 28வது வசனம், 32வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 119ஆம் சங்கீதம் 25, 28, 32. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். நீர் என் இதயத்தை விசாலமாக்கும் பொழுது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று இங்கே பார்க்கிறோம். மனுஷனாகிய நம்ம அறிய வேண்டியது, நம்மை கர்த்தர் மண்ணிலிருந்து உண்டாக்கியிருக்கிறார். மனுஷன் எல்லாருமே மண்ணு தான், நம்ம மண்ணு தான். நம்முடைய இந்த பாடி மண் பாடி, இது மண்ணுக்கே போக போகுது. அப்போது இந்த மண்ணிலிருந்து எடுத்தபடியினால நமக்கு இந்த மண் ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்திருக்கலாம், பண்டெல்லாம் குழந்தைகள் பிறந்து அந்த கவர்ந்து வலிகிற நேரம் வரும்போ குழந்தையை குளிப்பாட்டி ஒரு பாயிலோ ஷீட்டிலோ அம்மா படுக்க வச்சுட்டு வேலை செய்வாங்க. அப்போ அதுக்கு விளையாட்டு பொருட்கள் சில காரியங்கள் எல்லாம் அந்த பாயிலை போட்டு கொடுப்பாங்க. அம்மா வேலை செய்து வந்து பார்த்தா அங்கே இருக்கிற விளையாட்டு பொருளோ பிஸ்கெட்டோ ஒன்றும் குழந்தை எடுக்க மாட்டேன். இது தாவி தாவி போய் மண்ணில் அது அப்படியே கவுந்து கிடந்து மண் நக்கிறதே பார்க்கலாம். அந்த பிறந்த கை குழந்தை அரிக்கும்ல என்ன ஆசை, நீ எல்லாம் மண் நக்குன ஆளுதான், நானும் மண் நக்குனேன் தான், சிரிக்காது. அது அங்கே மூத்திரம் பேஞ்சு அதை போட்டு அடித்து நல்லா விளையாடி அதை போட்டு நக்கி மூஞ்சி எல்லாம் பார்த்தா நல்லா அழகாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை ஆയിരിக்கும்போது அதுக்கு என்ன ஆசை இருக்குது? மண் ஆசை இருக்குது. இன்னைக்கு மக்கள் சாகிறதும் ஓடுறதும் உழைக்கிறது எல்லாம் மண்ணுக்காக தான். அதான் இங்கே தெளிவாக சொல்கிறேன், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, உங்களோட வசனத்தின்படி என்ன உயிர்ப்பியும். அதோட விளக்கம், இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்துமா செத்து போன ஆத்துமா. ஆமீன். அந்த ஆத்மாவோட மைண்ட் எல்லாம் பணம் 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 சம்பாதிக்கணும், உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எங்கே போனால் எவனே பிடுங்கலாம், எதை பண்ணலாம் சொல்லி தான் இந்த மண் நமக்குள்ளே கிரியை செய்யும். அவனுடைய ஆத்மா செத்து போனது. ஆனால் உமது வசனத்தின்படி என்ன பண்ணும் ஆண்டவரே? உயிர்ப்பியும். அப்போ இந்த கையில் இருக்கிற வசனம் அல்லது இந்த வார்த்தை மண்ணோடு ஒட்டி சத்து கிடக்கிற எண்ணெய் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையுடையது உங்கள் கையில் இருக்கிற புத்தகம். அந்த வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேனோ, எந்த அளவுக்கு நம்புகிறேனோ, அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பாராக. இன்னைக்கு எத்தனை இடத்தில் இந்த மண்ணுக்காக சண்டை நடக்குது. குடும்பத்திலே சொத்து பங்கிடுவோம் பிரச்சனை. ஏன் நம்ம பக்கத்து வீட்டாருடைய அந்த எல்லை இருக்கும், அதை போய் நோண்டுறது, எல்லைக்கல்லை மாற்றுறது. எல்லைக்கல் மாற்றுறது வேதத்திலே பெரிய பாபந்தான்.
இப்படியெல்லாம் மக்கள் ஒரு பிடி மண்ணுக்காக சாகுறாங்க, ஒரு பிடி மண்ணுக்காக என்னக்கையும் நடத்துது. ஆனால் அவனுடைய ஆத்மா செத்து போனது. அவன் ஆண்டவருக்காக எழும்ப முடியாது, ஆண்டவருக்காக வாழ முடியாது, ஆண்டவருக்காக ஒன்று செய்ய முடியாது. அப்ப இந்த காலவேளை நம்முடைய ஜெபம், உமது வசனத்தின்படி என் ஆத்மாவை என்ன செய்யும் ஆண்டவரே, உயிர்ப்பியும். ஒரு உயிர் பெற்றதான், ஒரு மீட்கப்பட்டதான், ஒரு மகிமையுள்ள, ஒரு தெளிவுள்ள ஒரு வாழ்வை கர்த்தர் இந்த ஜெபத்தின் நிமித்தம் உங்களுக்கு தரட்டும். அடுத்து சொல்றது, சஞ்சலத்தினால் என் ஆத்துமா. ஆமா, மேலையும் பார்க்கிறோம் ஆத்துமா, நம்முடைய சரீரம். நான் நேற்று காலையில் அங்க பேசும்போது சொன்னேன், நம்ம இப்ப ஜெபிக்க வந்து எதுக்கு தெரியுமா? நீங்க யாருமே இப்ப ஆத்மாவுக்காக ஜெபிக்க வரல. எதுக்கு வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் எனக்கு மனசை திறந்து சொல்லுங்க. எதுக்கு இப்ப ஜெபம்க்கு வந்திருக்கிறீங்க சொல்லுங்க. ஒரு சிலர் வராவிட்டா பாஸ்டர் திட்டுவாங்க, இல்லை பாஸ்டர் கேட்பாங்க, பாஸ்டருக்காக வந்திருப்பாங்க. மற்ற 99% ஆட்களும் வயிற்று வலி, நெஞ்சு வலி, தலைவலி, பிள்ளையோட படிப்பு, குடும்பத்தின் கடன், புருஷன் தொல்லை, பிள்ளை தொல்லை, இப்படிதான் வந்திருக்கிறோமே தவிர ஆத்மாவுக்காக ஜெபிக்க இங்கே எத்தனை பேர் இருக்குது எனக்கு தெரியல. யாருடைய ஆத்மா? யாருடைய ஆத்மா? என்னுடைய ஆத்மா. மனுஷனை தேவன் ஆவி, ஆத்மா, சரீரம், இப்படி தேவன் படைத்திருக்கிறோம். அப்படியான இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போக போகுது. ஆதாமே நீ மண்ணில் எடுத்தபடியால் மண்ணுக்கே திரும்புவாய். இது எங்குமே உப்பு போட்டு காய வைக்க முடியாது, எங்குமே காய வைக்க முடியாது. கருவாட்டுக்கு இருக்கிற விலை இந்த பாடிக்கு கிடையாது. நான் நேற்று சொன்னேன், இது செத்து போன பிற்பாடு இதை உருக்கி எடுத்து வித்தா 2 ரூபாய் 90 பைசா கிடைக்கும். 1 கிலோ சாலை, அந்த மத்தி இருக்கு பார்த்தீங்களா, மத்தி 60 ரூபாய்க்கு விற்பாங்க. அது காஞ்சா கருவாடான 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த கருவாட்டுக்கு இருக்கிற விலை எனக்கும் உனக்கும் கிடையாது. ஆனா உள்ள இருக்கிற அந்த முத்து, அந்த ஆத்துமா, எத்தனை கோடி கோடி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு இந்த உலகம் முழுவதையும் விட்டாலும் வாங்க முடியாது கர்த்தர் சொல்றாங்க. அந்த விலையேறப்பட்ட ஆத்மாவே தான் நாம் நஷ்டப்படுத்துகிறோம். நமக்கு இப்ப தேவை நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல டாக்டரை பார்க்கணும், நல்ல மெடிக்கல் செக்அப் பண்ணணும், மருந்து சாப்பிடணும், சூப்பு குடிக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் அதுக்கு ஓடணும், நடக்கணும், எல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் உயிரோடு இருக்கிறதுக்காக தான் நம்ம பார்க்கிறோம். நல்லது தான், அது வேண்டாம் சொல்லல. ஆனால் மிக முக்கியமானது, ஆத்துமாவுக்காக நீங்கள் போராடணும், ஆத்துமாவுக்காக நீங்கள் கரசனை உள்ளவளாக இருக்கணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது சரீரம் மரிக்கல, ஆத்துமா மரித்தது. இங்க இருக்கிற நம்ம யாராகிலும் பாவம் செய்கிறது உண்டானால் நம்முடைய சரீரம் ஜீவனோடு தான் இருக்கும். நடமாடுகிற பணம், சொல்லுங்களேன், நடமாடுகிற பணம். உள்ளான மனுஷன் செத்து போயிருக்கிறான், அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, செத்து நாறுகிற. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நாட்டம் அடிக்குது. ஏன்? அது செத்து போன பணம். அதனால யாருக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆனபடி இந்த நாட்களில் நம்ம சரீரத்துக்காகவோ நமக்காகவோ ஜெபிக்காம நம்முடைய ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும். உம்முடைய வசனத்தின்படி என்ன உயிர்ப்பியும். அப்ப இன்னைக்கு காலையில கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறீங்க. நீங்க அத்தனை பேர் உயிர் பெற்று இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். எது உயிர் பெற வேண்டும்? ஆத்துமா, ஆத்துமா, ஆத்துமா. அடுத்து பார்க்கும்போது, சஞ்சலத்தினால என் ஆத்துமா கரைந்து போகிறது. நீங்க சஞ்சலப்பட சரீரம் கரைகிறது இல்லை, உள்ளானே ஆத்துமா கரைந்து போகுது. நம்ம ஒரு தப்பு செய்வோம் பாருமே, அப்படியே நம்மளோட நெஞ்சு வேகமா இடிக்கும், கப்பு கப்பு கப்பந்து இடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் வெள்ளக்காரன் ஒரு சரியான திருடனை கண்டுபிடிக்க நாக்குக்கு சுடு வைப்பாங்க. காரணம், அந்த பாவம் செய்யும்போது நாக்கு காஞ்சு போயிடும், வேகமா அந்த நாக்கு பத்துறதுனால அதை வச்சுதான் திருடனை கண்டுபிடிக்கிறாங்க அமெரிக்கா தேசத்தில். அப்படியானால் இங்க சஞ்சலம், குடும்பத்தை குறித்து, புருஷனை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய கஷ்டங்கள், வறுமைகள், பட்டினிகள், வியாதிகளை சொல்லி எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு தான். எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கிடைச்சாலும் சிலருக்கு திருப்தியே கிடையாது. அந்த ஒரு நிறைவு நம்ம காண முடியாது. சஞ்சலம், சஞ்சலம். இங்கே சஞ்சலத்தால் என் ஆத்துமா என்ன ஆகுது? கரைந்து போவது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். மேலே என்ன பார்த்தோம்? உம்முடைய வசனத்தின்படி என்ன உயிர்ப்பியும். வசனத்தின்படி உயிர்ப்பியும். இங்கே வசனத்தின்படி எடுத்து நிறுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தவன் நிற்க முடியாது, உயிர் வந்தா தான் நிற்க முடியும். அப்போ முதலாவது உங்களை உயிர்ப்பிக்கிறார்கள், இரண்டாவது கர்த்தர் எடுத்து உங்களை நிறுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். நீங்க இப்ப நிற்கக்கூடிய பலன் இல்லாம இருக்கலாம், வாழ்க்கையில பல சோதனையா இருக்கலாம், பல வேதனையா இருக்கலாம். எப்படி சமாளிப்பது, என்ன செய்வது, நம்ம என்ன செய்வது நீங்க தவித்து துடித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள கனெக்ஷன், ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு, ஆண்டவரோடு நீங்கள் ஆமீன் ஆமீன் சஞ்சரிக்க அந்த பயணம் பண்ணுகிற காரியங்கள், அது மிக சந்தோஷமா இருக்கணும்.
அப்படி இருக்கும் பொழுது எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, எதை குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டு சொன்ன நீங்கள் கவலைப்படாதுங்கள். நீங்கள் கவலைப்பட்டால் உங்களால் ஒரு மழை கூட்டவும் முடியாது, குறைக்க முடியும். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உங்க கூட இருந்து எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். முதலாவது கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார், இரண்டாவது அவர்களை எடுத்து நிறுத்துகிறார். ஆமீன். நிற்க பலன் இல்லாத நீங்கள் பல கஷ்டத்தில், பல வறுமையிலே, பல போராட்டத்தில் நீங்க சிக்குண்டு நீங்க வேதனை பெற்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். சென்னையில் நான் இருக்கும் பொழுது எனக்கு திடீர்னு நம்முடைய பாஸ்டர் டி மோகன் அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணேன். இதே மாதிரி நம்ம சர்ச்சில் இப்படி ஒரு சம்பவம், ஒரு பிள்ளை கப்பல் வாங்கி கப்பல் கடலில் ஓட்டிட்டு இருக்கிறோம், பெரிய கடனாளி ஆகி அவன் வாழ்க்கை முழுவதும் நொந்து போனது, அவனை எப்படி ஆகலும் காப்பாற்ற முடியுமா என்று சொல்லி கேட்டு கடல்லே போய் கப்பல்லே ஜெபம் பண்ண சொல்லி எங்களை அழைத்தோம். நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு 4-5 பாஸ்டர்ஸுகள் சேர்ந்து இவனை அழைத்தன் வீட்டில், அவன் பேர் லாரன்ஸு, அவனை அழைத்தன் வீட்டிலே கொண்டு வந்தார். ஒரு பிச்சைக்கார மாதிரி, பைத்தியக்கார மாதிரி, கோடீஸ்வரன், எத்தனையோ கோடிக்கு அவன் அதிபதியாக இருந்தவன். ஆனால் எல்லாமே நஷ்டப்பட்டு 20 கோடி ரூபாய் கடனாளியாகி, 20 கோடி ரூபாய் கடனாளியாகி வாழுவதுக்கு எந்த வழியும் இல்லாமல் இவன் சூசைட் பண்ணி சாக போகிற நேரத்தில் அவனை பிடித்து கட்டி அப்படி என் வீட்டிலே கொண்டு வந்தாங்க. நான் அவன்கிட்ட வசனத்தை பேசுகிறேன், அவன் கேட்க மாட்டான். ப்ரேயர் பண்ணுறேன், அதுக்கு அவன் அங்கீகரிக்க மாட்டான். எதுவுமே எனக்கு வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி நீங்கள் ப்ரேயர் பண்ணி அந்த புண்ணியமே கிடையாது, இயேசு கிறிஸ்துவால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே ஒரு முரடனாக வந்து அவன் இருந்தவனுக்கு நான் பேசி அவனை ஜெபித்தெடுக்கிறது பெற்ற பாடம் எனக்கு தெரியும். மறுபடியும் நாங்கள் அந்த கப்பலுக்கு போகிறேன். கப்பலுக்கு போகும்பொழுது கப்பலில் சென்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம், உபவசித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்து ஆலோசனை கொடுத்து விட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பினேன். 4 நாட்கள் பொறுத்துடனே அவன் தன்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸை எடுத்து கொளுத்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவன் தற்கொலை பண்ணதுக்கு முடிவு எடுத்துட்டோம். 1 ரூபாய் இல்லை, 20 கோடி ரூபாய் கடன். அதுக்கு மீட்ரு வட்டின்னு சொல்லுவாங்க, இங்கே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. மீட்ரு வட்டின்னு சொல்லுவாங்களோ பாஸ்டர் ஐயா? அவர் நேற்று ராத்திரி கண் வீழ்ச்சி ரொம்ப. இங்கே மீட்ரு வட்டின்னு தான் சொல்லுவாங்களோ? என்னது என்ன அந்த எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை மாட்டிட்டு கிடக்கிறோம். கடைசியாக அந்த ஃபைல் எல்லாம் கொளுத்திட்டு இருக்கும் ஒரு பழைய விசிட்டிங் கார்டு அவன் கையில் கிடைத்தது. அந்த விசிட்டிங் கார்டு அவனுடைய ஒரு உயிர் நண்பன், ஒரு இஸ்லாமிய சகோதரன். வருஷங்களுக்கு முன்னே 2 ஆளும் பிரிஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸாக பழகி ஒன்றா படித்து ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ரொம்ப விளையாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்த நண்பன் தான் இந்த முஸ்லீம் சகோதரன். அவனோட விசிட்டிங் கார்டு கிடைத்தப்போ பரவாயில்லை, நம்ம சாகிறதுக்கு முன்னே இவன் கார்டு கிடைச்சது. இவனோட ஒரு வார்த்தை சொல்லிட்டு சாபம் சொல்லி அவனுக்கு ஃபோன் அடித்து பார்த்தா அவன் பாம்பேயில் முஸ்லீம் பள்ளியிலே தொழுகை செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. 1/2 hour வெயிட் பண்ணு லாரன்ஸ், நான் உனக்கு சீக்கிரமாக பதில் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்ததா. 1/2 மணி நேரம் பொறுத்து அவர் ஃபோன் பண்ணி, நீ எங்கே இருக்கிற? நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கு 5:30க்கு ஒரு ஃப்ளைட் உண்டு, நான் உடனே ஃப்ளைட்டை பிடித்து நான் சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அந்த மனுஷன் உடனே கிளம்பி சென்னைக்கு வந்தப்போ இவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி எல்லாத்தையும் குப்பையெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். லாரன்ஸ் உனக்கு என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லுமா, விஷயத்தை எல்லாம் சொல்லுமா. கேட்குறான், நாங்கள்லாம் இருக்கோமா, நீ ஏடா சாகணும், உனக்கு எத்தனை கோடி வேணும், நாங்கள் இருக்கிறேன், நாங்கள் தரேன்னு சொல்லி அந்த 20 கோடியும் அந்த சகோதரன் அவனுக்கு கொடுக்குறான். உன்னால் முடிந்தால், நிறைய பேருக்கு பொறாமை அல்லையிலே சொல்ல மாட்டாங்க. ஆமாம், எனக்கு தெரியும், நமக்கு இந்த பொறாமையினுடைய ஆவி எல்லாருக்குமே உண்டு. அவனுக்கு 20 கோடி கொடுத்து எனக்கு 20 பைசா தரத்தில் நான் எதுக்கு அல்லையிலையா சொல்ல சொல்லி நம்ம ஆட்கள் உட்காந்துட்டு இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அந்த சகோதரனை கொடுத்தா திருப்பி கொடுத்தா கொடு, இல்லாவிட்டா பரவாயில்லைன்னு சொல்லி அவனை மறுபடி லிப் பண்ணி தூக்கி எடுத்து இன்னைக்கு சென்னையில் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னதமான இடத்துல கொடிகட்டி பறக்கிற நிலைமையில் கர்த்தரவனை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு அந்த 20 கோடியும் திருப்பி கொடுத்துட்டோம், 20 கோடியும் திருப்பி கொடுத்துட்டோம். எல்லா பிரச்சனையும் கர்த்தர் சால்வ் பண்ணது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தான் அந்த கப்பல்லே இருந்து ஜெபித்திருப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற கர்த்தர், அதிசயங்களை செய்கிற கர்த்தர், விடுதலை கொடுக்கிற கர்த்தர், அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இப்படி எத்தனையோ சாட்சிகள் என்னால் சொல்ல முடியும். இங்கே சஞ்சலத்தினால நாத்துமா கரைந்து போகுது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து என்ன பண்ணுவாண்டவரே, என்னை நிறுத்துமப்பா. இன்றைக்கு இந்த ஜெபம் முடிந்து உங்கள் உள்ளத்தில் எந்த கவலையும் இருக்கக்கூடாது, எந்த சஞ்சலும் இருக்கக்கூடாது, எந்த தவிப்பும் இருக்கக்கூடாது, எந்த பயமும் இருக்கக்கூடாது. அதை எல்லாத்தையும் கலட்டி போட்டாதான் கர்த்தர் வசனத்தின்படி உன்னை எடுத்து நிறுத்த போகிறார்.
நிற்க முடியாத உன்னை கர்த்தர் நிறுத்த போகிறார். அவர் முதலே பார்த்தோமே வசனத்தின்படி உங்களை உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது வசனத்தின்படி எடுத்து கர்த்தர் என்ன பண்றாங்க? நிறுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது ஆடு மேய்த்துன்றது உங்களுக்கு தெரியும். அவனுக்கு படிப்பில்லை, நாகரிகம் தெரியாது, உங்களுக்கு தெரியும். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அந்த ராஜஸ்தானத்தில் வந்த பிற்பாடு அவன் சொல்றான், கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் எனக்கு ஆராயிருக்கிறாங்க, மேய்ப்பராயிருக்க. அந்த மேய்ப்பனோட குணம் அவனுக்கு தெரியும். மேய்ப்பனுடைய எல்லா தன்மைகளும் அவனுக்கு தெரியும். 100 ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தால் அந்த 100 ஆடுக்கு பஞ்சமே இல்லை. அந்த 100 ஆடு எங்குமே சாப்பாடு தேடி போக தேவையில்லை, தண்ணி தேடி போக தேவையில்லை. நாளைக்கு எங்க மேயுது ஆடுக்கு தெரியாது. எங்க போய் தண்ணீர் குடிக்குது ஆடுக்கு தெரியாது. எந்த சிங்கம் கரடி வருது ஆடுக்கு தெரியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் யாருக்கு தெரியாது. ஏன்? எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்ளுவார். நல்ல புல்லு இடத்திலே கொண்டு என்னை மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர் என்றை கொண்டு தாகத்தை தீர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அனுபவம் தாவீதுக்கு இருந்ததுனால ஒரு ராஜா என்ற ஸ்தானத்தில் வந்த பொழுதும் எனக்கு ஒரு மேய்ப்பன் வேணும் என்று சொல்லி அவன் தெய்வத்தை பார்த்து சொல்ல, நீர் எனக்கு மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், தாட்சி அடையேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தாட்சி அடையாமல் இருக்க வேண்டுமானால் தெய்வத்தை நீங்கள் மெய்ப்பனாக வைக்க வேண்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? காலமே ஒரு வீட்டில் வாசல் கால் வைக்க நாங்கள் போயிருந்தோம். அங்கே யோவான் புஸ்தகத்தில் எங்கள் படித்தது, நம்ம வீட்டுக்கு அவரே நமக்கு வாசலாக இருக்கிறார். நானே தொழுவத்தின் வாசல், என் வழியாக ஒரு உள்பிரவேசித்தால் அவன் உள்ளும் மேய்ச்சல் வெளியிலும் மேய்ச்சல். அமை சொல்லுவோமா? இயேசுவாகிய வழியிலூடி நீங்கள் பிரவேசிக்கிறது உண்டானால், இயேசு உங்களுக்கு வாசலாக இருக்கிறது உண்டானால், வீட்டுக்குள்ளேயும் பஞ்சம் இல்லை, வெளியே போனாலும் பஞ்சம் இல்லை. உள்ளேயும் மேய்ச்சல் வெளியிலும் மேய்ச்சல் இயேசு கொடுப்பாராக. அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தவர். அவர் நல்ல மேய்ப்பன். அவர் உங்களை நடத்தக்கூடியவர், உங்களை பாதுகாக்கக்கூடியவர், உங்களை வழி நடத்தக்கூடியவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப பிரச்சனைக்கு முன்பாக அவரை கொண்டு நிறுத்துங்க. இயேசுவே, நீங்க தான் என் பரிகாரி, நீர் தான் எனக்கு உதவி செய்யணும், நீர் தான் எனக்கு உதவி செய்யணும். அப்படி நீங்க பூர்ணமாய் விசுவாசித்து உண்மையாக நீங்க செயல்படுறது உண்டானால் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, நீரன் இதயத்தை விசாலமாக்கும் பொழுது, இப்போ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ரொம்ப வேதனையில் இருக்கிறோம். இந்த வசனம் கேட்க 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 இருதயம் என்ன ஆகுது தெரியுமா? விசாலமாகுது. முதலாவது உயிர்ப்பிக்கிறார், இரண்டாவது எடுத்து நிறுத்துகிறார், மூன்றாவது வசனம் கேட்க கேட்க நீரன் இதயத்தை விசாலமாக்கும் பொழுது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். இந்த ஜபத்தை முடித்து நீங்க நடக்க போறதில்லை, விசுவாச பயணத்தை நீங்க ஓட போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க மரித்தவங்கள் அல்ல, உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். உங்களை கர்த்தர் பலப்படுத்தி எழுப்பி நிறுத்த போகிறார். உங்களை கர்த்தர் ஓட வைப்பாராக, அவருடைய பாதையிலே ஓட வைப்பாராக. நீங்க தோற்று போக வேண்டிய ஆட்கள் அல்ல, நீங்க தலகுனிய வேண்டிய ஆட்கள் அல்ல, நீங்க நாணிச்சு போக வேண்டிய ஆட்கள் அல்ல, நீங்க வெட்கப்பட்டு ஆமீன் மடிந்து போக வேண்டிய ஆட்கள் அல்ல. இந்த தெய்வத்தை நீங்க உண்மையா நம்புங்க. அந்த தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1ஆம் சங்கீதம் சொல்றது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு அந்த தியானம் உண்டா? கர்த்தருடைய பைபிளை படிக்கிறது உண்டா? நம்ம தியானிக்கிறது உண்டா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது தெரியல. அப்படின்னா வேதத்தை நல்லா படிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்ல கர்த்தரோடு நீங்க பேசணும், அது பழகணும். அப்பதான் இயேசுப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். செய்வாரா? செய்ய மாட்டாரா? சொல்லுங்க பார்ப்போமே. அவர் கட்டாயமா நமக்கு உதவி செய்கிற தேவன். ஒன்றுமில்லாத இடத்துல அன்னைக்கு ஆகார் தன் பிள்ளையோட மறுபூமியிலே சென்று, அவள் என்ன செய்வன் தெரியாம பிள்ளை அம்புக்குறி தூரத்தில் எறிந்து விட்டு அவள் போய் குப்புறப்படுத்திருக்கிறான். குப்புறப்படுத்திருக்கிறார். இந்த படுத்திருக்கிற பிள்ளைக்கு தகப்பன் உண்டா இல்லையா? தகப்பன் உண்டா? உண்டு. அம்மா உண்டா இல்லையா? உண்டு. ஆனா இங்க அப்பனும் இல்லை, அம்மை இல்லாத ஒரு நிலைமையில் அவன் அநாத பிள்ளையாய் படுத்து கிடக்கிறார். அம்புக்குறி தூரத்தில் ஆபிரகாம் அவளை கைவிட்டது, அவன் கைவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்தை அவனை கைவிட்டது, தந்தை அவனை வெறுத்து விட்டது. தந்தை வெறுத்தாலும் தாய் வெறுத்தாலும் வெறுக்காத்தவர் மறக்காத்தவர் தெய்வம் உண்டென்பதை அங்கே இஸ்மவேல் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த பொடி பிள்ளை அங்கே படுத்து குப்புற கிடந்து அந்த கடைசி சாகிற நேரத்தில் அழுதப்பொழுது வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளையின் அழுகையின் சத்தம் என் காதில் எட்டிட்டு, உன் பிள்ளையின் அழுகையின் சத்தம் என் காதில் எட்டிட்டு, நீ ஏன் கவலைப்படுற? ஏன் முகம் வாடி இருக்கிற? நீ எழும்பி இந்த துறவில் இந்த தண்ணீரை முண்டு அவனுக்கு கொண்டு கொடு, நான் அவனை பலத்த ஜாதியாக மாற்றுவேன்.
அவன் மரிப்பதில்லை. அவனை நான் பலத்த ஜாதியாக மாற்றுவேன். நான் கேட்கிறேன், ஒரு சின்ன பொடி பிள்ளை, ஆமீன், தகப்பனுக்கு தாய்க்கு தவறி பிறந்தவன் தான், தப்பா பிறந்தவன் தான். அவனுடைய அழுகைக்கே கர்த்தர் பதில் கொடுத்த உண்மையானா, உங்க கண்ணீருக்கு ஏசப்பா பதில் தருவாரா, தர மாட்டாரா? உங்க ஜெபத்தை ஏசப்பா கேட்பாரா, கேட்க மாட்டாரா? உங்க தேவைகளை சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? உங்களை கர்த்தரை உயிர்ப்பிப்பாரா, உயிர்ப்பிக்க மாட்டாரா? எடுத்து நிறுத்துவாரா, நிறுத்த மாட்டாரா? உங்களை ஓட வைப்பாரா, ஓட வைக்க மாட்டாரா? சொல்லுங்க. உங்களோட பாதையிலே நான் ஓடுவேன், வழி விட்டு ஓட மாட்டேன், ரூட்டு மாறி ஓட மாட்டேன். அப்பா, எனக்காக நியமித்த பாதையில், எனக்காக நியமித்த ஓட்டத்தை நான் ஓடி ஸ்திரதையோட முடிப்பேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்ற, விசுவாசத்தை காத்தேன், ஓட்டத்தை சொல்லுங்க. ஜெயிச்சாங்களா இல்லையா? அதே போல விசுவாசத்தில் நின்று நமக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டுமானால் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கக்கூடாது. மண்ணோடு ஒட்டி இருக்கிற ஆத்மா சத்தது. மண் அல்ல நமக்கு தேவை, விண்ணுலகம் தான் நமக்கு தேவை. நம்ம மண்ணுக்குரிய மக்கள் அல்ல, விண்ணுக்குரிய மக்கள், பரலோகத்துக்குரிய மக்கள். ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்த கன்னிகைகள் நீங்கள், மணவாட்டிகள் நீங்கள், அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற விழிப்புள்ள சபை நீங்கள். ஆனபடி இந்த மண்ணுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் இந்த குடியிருக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று வேணும். அற்ப காலம்தான். நம்ம இங்கே பரதேசிகளாக இருக்கிறோம். நமக்கு நிரந்தரமாக இங்கே ஒரு கட்டிடமும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு நிரந்தரமாக ஒன்றுமே இந்த பூமியில் இல்லை. நம்ம பரதேசிகள். இப்போ அழைச்சா நம்ம போக வேண்டியவங்க. நமக்கு கைப்பணி இல்லாத ஒரு நித்திய பவனத்தை அவர் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் நித்திய காலமாக அவரோடு நம்ம வாழ போகிறோம். அப்படி வாழ வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் நம்ம அனுபவித்து தான் ஆக வேண்டும். சில துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அனுபவிச்சன் ஆக வேண்டும். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் பொழுது சோர்ந்து போகாமல், ஆத்துமா கரைப்படாம, ஆத்துமாவை சாகடிக்காம, ஆத்துமாவின் மேல் கரசனை உள்ளவங்களை இருக்கிறது உண்டானால் கர்த்தர் உங்களை ஒரு காலத்தும் கைவிட மாட்டார். ஒரு காலத்தை நீங்க வெக்கப்பட்டு போக என் தெய்வம் சம்மதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயமாகவே உங்களை வழி நடத்துவார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். அவரை நம்பி அவர் சொன்ன, என் பாதபீடத்தில் வருகிற ஒருவனையும் நான் வெறுமையா விட மாட்டேன். என் பாதத்தில் ஒருத்தன் வந்தால் அவனை என்ன பண்ண மாட்டேன், வெறுமையா விட மாட்டேன். நம்பலாமா? விசுவாசிக்கலாமா? ஏசப்பா செய்வாரா? அவருடைய விடுதலை நமக்கு கிடைக்குமா? அவரால் கூடுமா? சொல்லுங்க. அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே நீங்கள் வந்து 62வது வசனத்தை படித்து பார்க்கும்போது, உமது நீதியான நியாய தீர்ப்பின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்தில் எழுந்திருப்பேன். அமீன் சொல்லுவோமா? அப்ப இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். எந்த நேரத்திலும், எந்த சமயத்திலும் அப்பாவை துதிக்கிற, அப்பாவை நோக்கி ஜெபிக்கிற, அப்பாவோட பாதத்தை சென்று ஆலோசனை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு அவசியமா தேவை. அந்த அனுபவம் இருந்தா தான் இயேசப்பா உங்களை நடத்துவாராக. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், தேவ சத்தம் கேட்டவனால தான் தேவ சித்தம் செய்ய முடியும். ஆனபடி தேவன் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசும் தெய்வமா இருக்கிறார். அவரிடத்துல போய் சித்தத்தை கேட்கணும். நீர் பேசும் ஆண்டவரையும் சொல்லணும். அப்படி நீங்க செய்யும்போதுதான் அவருடைய சித்தம் நீங்கள் செய்ய முடியும். நாட்கள் அதுக்காக நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆண்டோட குரல் கேட்கணும். அவருடைய சித்தம் நம்ம செய்யணும். அவருக்காக அர்ப்பணிக்கணும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்ன பண்ணும் ஆண்டவரே, உயிர்ப்பியும். இது ஒரு நல்ல ஜெபம். நீங்கள் இப்போ நேரத்தில் அப்படி உங்கள் 2 கையை நெஞ்சில் வைத்து கொஞ்சம் பொறுத்து நீங்கள் ஜெபிக்கணும். என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் ஆண்டவரே. என் ஆத்துமா செத்து கிடக்குதப்பா. என் ஆத்துமா பலன் இல்லைப்பா. என் ஆத்துமாவுக்கு தைரியம் இல்லைப்பா. என் ஆத்துமா அப்படியே சீர்கட்டு, அப்படியே ஆண்டவரே பலவீனமாய் குன்றி கிடக்குதப்பா. அதை உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால் இயேசுப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. அடுத்தது என்ன சொல்லுகிறார்? சஞ்சலத்தால் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்ன பண்ணுவப்பா, எடுத்து நிறுத்து. இனி எந்த கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், புலம்பல் வேண்டாம், எந்த பயமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆமீன். எந்த பயமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்ன நம்முடைய ஸ்தாபனத்தின் தலைவர்கள் எல்லாருமா சேர்ந்து என்னுடைய 11வது ஹார்ட் அட்டாக் முடித்த உடனே நம்ம இவனை பாடி செக்கப் பண்ணலாம் சொல்லி என்னை பார்த்து சொன்னீங்க, மருந்து எடுக்க வேண்டாம், ஒரு செக்கப்பு மட்டும் நாங்கள் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஸ்தாபனத்து தலைவர்கள் வந்து என்னை அழைத்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கம்ப்ளீட் என்னோட பாடி செக்கப் பண்ணேன். செக்கப் பண்ண உடனே அந்த டாக்டர் சொன்னது, ஹிருதயத்தினோட வால்வு 1 இல்லை 2 இல்லை, 3வது வால்வு மட்டும் லேசாக இயங்கிட்டு இருக்குது. இவர் 16 நாட்களுக்குள்ளே செத்து போயிடுமா. எத்தனை நாட்களுக்குள்ள
செத்து போயிடுமா. அப்போ இந்த 16 நாட்களுக்குள்ள நான் டாய்லெட்டில் போனால் டோரு சாத்தக்கூடாது, முக்கி போகக்கூடாது, ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது, டிரைவிங் பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது, தனிச்சிருக்கக்கூடாது, தனிச்சிங்க போகக்கூடாது. இருக்கிற 16 நாள் என் மனைவியை பார்த்து சொன்னேன், அவருக்கு என்னென்ன ஆசையோ அதெல்லாம் கொடுத்து தீர்த்துடுங்கன்னு சொன்னேன். ஆமேன். கொடுத்துடுங்க சொன்னேன். கொடுத்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். அந்த லிஸ்ட்டை வாங்கி வீட்டிலே கொண்டு வந்து ஒரு விளக்கை கொளுத்தி அந்த விளக்கிலே கொடுத்து அந்த பேப்பரை எல்லாத்தையும் நாங்கள் கொளுத்தி அந்த சாம்பலை கையில் எடுத்து 2 பேருமே சேர்ந்து ஊதி அதை பறக்க விட்டுட்டோம். இந்த சம்பவம் நடந்து இன்னைக்கு 27 வருஷம் நான் உயிரோடு இருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உடனே என் மனைவி ஒப்பாரி போட்டு, ஐயோ 16 நாளுக்குள்ளே செத்து போயிடுவாங்க, நான் அனாதை ஆயிட்டோம், நான் விதவை ஆயிட்டோம், என் பிள்ளைகளை என்ன பண்ணுவோம்? நோ, அதை கொளுத்தி ஊதி அந்த சாம்பலை பறக்க விட்டுட்டோம். ஆமீன் சொல்லுங்க. நீங்களான என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சொல்லு பார்ப்போமே. உடம்பில் எங்கேயாவது ஒரு சின்ன கட்டி இருந்தால் டாக்டர் சொல்லு இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அதை நோண்டி கொஞ்சம் எடுத்துட்டு அனுப்புவாங்க. 15 நாள் பொறுத்து தான் ரிசல்ட் வரும். ஒரு சிலர் அந்த 15 நாளுக்குள்ளே செத்து போயிடுவாங்க. எல்லாருக்கும் சொல்லுவான், எனக்கு இது பண்ணிட்டு அனுப்பியிருக்கிறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு 15 நாளுக்குள்ள ரிசல்ட் வரும், 15 நாளுக்குள்ள கேன்சர் இருக்கிறது போல தெரியுது. என்ன இருக்கிறது போல தெரியுது? என்னோட வேதம் சொல்ற விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நீ கேன்சர் இருக்கிறது விசுவாசித்தால் உனக்கு கேன்சர் உண்டு. எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு கட்டி வந்து அம்மா இப்படிதான் செத்து போன சொன்னா உன் விசுவாசம் நீ சாகும். எங்க அப்பா இப்படிதான் மூச்சு இழுத்து இழுத்து சத்த சொன்ன நீ அப்படிதான் மூச்சு இழுத்து இழுத்து சாக போறோம். இப்படிப்பட்ட அபாண்டமான பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. விசுவாசித்தால் தேவனுடைய விசுவாசியை நீ பதறாத. துர்ச்செய்தியை கேட்க நீதிமான் பதறமாட்டான். டாக்டர்கள் கொடுக்கிற துர்ச்செய்தியை கண்டு நீ பதறக்கூடாது, நீ கலங்கக்கூடாது, நீ விழுந்து போகக்கூடாது. ஏசப்பா செய்வாரா? சொல்லுங்க. இப்போ நாங்கள் காரில் வரும்போது பிள்ளை ஒரு சின்ன பையனோட மெசேஜ் உங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுத்து பார்த்துட்டு வர. அந்த பையன் 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். இங்கே நாகர்கோவில் இங்கே தான் இருந்தாங்க. நாகர்கோவில் தானடா, நாகர்கோவில் தான் இருந்தாங்க. நான் அந்த இடத்துல ஒரு ஏஜியோட சர்ச்சில் மீட்டிங் வரும்போது அவங்க வீட்டில் என்னை 3 நாட்கள் தங்க வச்சுட்டேன். 8 வருஷமாக குழந்தை இல்லை. 8 வருஷமாக குழந்தை இல்லை. என்னை கொண்டு போய், அவன் பேர் டானியல், அவனோட பேர் உஷானி, 2 பேருமா சேர்ந்து என்னை கொண்டு எனக்கு நல்லா சமைச்சு நல்லா ஜூஸ் போட்டு என்னை நல்லா பராமரித்து 3 நாள் அங்கே தங்க வச்சுட்டோம். அவங்க சொன்ன மெடிக்கல் ரிப்போர்ட்டின் படி குழந்தை பிறக்கிறதுக்கு அருகதை இல்லை. அந்த பெண்ணு சிலோன் கேள், இவர் இந்தியன் ஆளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை, குழந்தை பிறக்காதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீ கட்டாயமாக அடுத்த வருஷம் இதே நேரத்தில் பிள்ளை பிறக்கும். ஏசப்பா உனக்கு பிள்ளை தருவேன், நீ ஒரு அம்மையாக மாறும், நீ ஒரு தாயாக மாறு சொன்ன உடனே இவங்க என்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன். நான் எங்க பிரசங்கம் இன்னைக்கு பாளையங்கொண்டை இருக்கிறதே எனக்கு ஜூஸ் இங்கே வரும். அவ்வளோ மாதிரி உஷானி மாதிரி யாருமே ஜூஸ் போட முடியாது. அவ்வளோ நீங்கள் கொஞ்சம் கலப்படம் பண்ணி தண்ணி ஊற்றி எடுத்து வந்து குடிச்சுக்கோ பாசன்னு சொல்லுவான். இவன் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எடுத்துகிட்டு வருவேன். எனக்கு தெரியாது, எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவான். இப்போ பாருங்க, ஒரு அழகான பையன் பிறந்திருக்குது, மெடிக்கல் இல்லாமல், ட்ரீட்மெண்ட் இல்லாமல். அந்த பையன் இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் பக்கத்தில் என்னால் வந்து பிரசங்கம் பண்ண முடியாது. பாஸ்ட் இப்போ அவன் மெசேஜ் கேட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். நான் சொன்னேன், டைம் இருந்தால் அவன் ஒரு நாளைக்கு கூப்பிட சொல்லியிருக்கிறேன். நீங்களே அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ கர்த்தருக்கு இங்கிலீஷில், ஆங்கிலத்தில், தமிழில் சவால் கொடுத்து பேசுகிறாங்க. ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி இதே கன்னியாகுமரி மாவட்டத்திலே 100கணக்கான பிள்ளைகளுக்கு குழந்தைகள் பிறந்திருக்குது. டாக்டர்கள் பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குழந்தைகள் பிறந்து. எங்கள் சபையில் ஒரு மார்பாடி பெண்ணு கல்யாணம் முடித்து ஃபேமிலி பிளான் பண்ணி 3 பிள்ளை பெற்று ஃபேமிலி பிளான் பண்ணிட்டோம். அவள் அப்படி ஃபேமிலி பிளான் பண்ணி 4 வருஷம் பொறுத்து எங்கள் சர்ச்சில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உயிரோடு அந்த பாடி எழும்பி வரதை கண்ணோட பார்த்தப்ப சொல்கிறா, மம்மி எனக்கு ஒரு குழந்தை வேணும், என் வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இவன் ஃபேமிலி பிளான் பண்ணது எங்களுக்கு தெரியாது. என் மனைவி சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணேன். அடுத்த மாதம் அவளை வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே அவங்க அண்ணன் சொல்கிறா, அந்த ஃபேமிலி பிளான் டாக்டர் மேலே கேஸ் போடணும், அவன் என்ன பண்ணான்னு தெரியல, என் தங்கச்சி மறுபடியும் பிறகுறேன். அவள் சொன்ன, கேஸ் போடாத, நான் தான் கேட்டு வாங்கினேன். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா தடைகளை நீக்கிறவர் ஆண்டவர். ஆமீன். அவர் தடைகளை நீக்கிறவர். அந்த பெண்ணு பிறந்து இப்போ அவளுக்கு கல்லூரி முடித்து இப்போ அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருக்குது. அவளோட பேரு ஃபெய்த்து. என்ன பேரு? ஃபெய்த்து. விசுவாசம் என்று பேர். மார்பாடிகள், சேட்டுகள், குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு
இன்னைக்கு எங்கள் சபைக்கு விசுவாசிகளாக இருக்கிறோம். நான் சொல்றது, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவருக்கு அசாத்தியமாயது ஒன்றுமே இல்லை. சாத்தியமாகாதது சாத்தியமாக்குறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு மரித்த உன் ஆத்மாவை கர்த்தர் கைப்பிடித்து எழுப்பி உனக்கு உயிரை தந்து உன்னை காப்பாற்ற கர்த்தர் வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது எழுப்பி நிறுத்த போறாங்க கர்த்தர். அவருடைய பாதையிலே, சத்தியத்தின் பாதையில ஓட வைக்கிறார் கர்த்தர். நீ தீர்க்காயுசோடு இருந்து அவருக்கு பலன் பெற்று அவருக்காக ஓடி உழைத்து ஆத்துமாக்களை கப்பிக் கொண்டிருக்கிற பால சிங்கங்களாய் தெய்வம் உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஏசப்பா செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வாங்க. ஒரு காலத்தை நீங்க வெட்கப்பட்டு போக தெய்வம் அனுமதிக்க மாட்டார். நம்புறீங்களா? ஒரு காலத்தை நீங்க வெட்கப்பட்டு போக தெய்வம் அனுமதிக்க மாட்டார். நீங்க அதை நம்பணும், நீங்க அதை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை உங்க கூடவே இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. என்ன தேவையோ அதை எழுதி வைங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அற்புதத்தை செய்வார். நிச்சயமா அற்புதத்தை செய்வார். ஒரு குறையும் உங்களுக்கு வைக்க மாட்டேன். எல்லாவித தேவைகளையும் ஏசப்பா உங்களுக்கு சந்திப்பாராக. நம்பலாமா? நம்பலாமா? இப்போ முதலாவது என்ன செய்ய போற? வசனத்தின்படி என்ன உயிர்ப்பியும். காரணம் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குது. அப்போ என் ஆத்துமா சத்தது. இந்த வசனத்தின்படி என்ன பண்ணும்? எடுத்து உயர்த்தும். ரெண்டாவது, என் குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, புருஷனை நினைத்து, வியாதியை நினைத்து, எதற்காக சஞ்சலப்பட்டு வந்திருக்கிறோம். சஞ்சலப்பட்டு வந்த என்னை இப்போ நீர் எடுத்து எழுப்பி நிறுத்தும் ஆண்டவரே. என்ன பண்ணும்? நிறுத்தும். மூன்றாவதாக அங்க என்ன பார்க்கிறோம்? நம்ம பார்த்தோம் அல்லவா, நீர் என் இதயத்தை விசாலமாக்கும் பொழுது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். சத்தியத்தை சொல்லுவதற்காக, துதிப்பதற்காக, ஜெபிப்பதற்காக, மாண்டு கிடக்கிற மக்களை மீட்டெடுப்பதற்காக, ஊழியத்துக்காக சிலுவையை சுமந்து நான் ஓட போகிறேன். நீ வருடி கிடக்க வேண்டிய ஆள் அல்ல. நீ சப்பானியா இருக்க வேண்டிய ஆள் அல்ல. நீ யாருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரமா இருக்க வேண்டிய ஆள் அல்ல. அநேகருக்கு கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். உங்கள் நிமித்தம் அநேகருக்கு நன்மை உண்டாக போகுது. உங்களுடைய ஜெபத்தினால் அநேகர் விடுவிக்கப்பட போகுது. உங்களுடைய விசுவாசத்து நிமித்தம் தேசத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாக போகுது. ஆனபடி இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்க நம்புறது உண்டானால் நீங்கள் மரித்த ஆத்துமாவல்ல, உயிர் பெற்ற ஆத்துமாவாக மாறுறீங்க. நீங்க சஞ்சலத்தால் கலங்கி கிடக்கிற மக்கள் அல்ல. அது இந்த கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்துட்டாங்க. அவர் தன் வசனத்தில் உங்களை நிறுத்தி இருக்கிறாங்க. மூன்றாவது, இந்த சத்தியத்தில் நீங்க ஓடி ஜெயித்து உங்களுடைய விருதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க ஓட்ட பந்தயத்தில் நீங்க ஜெயிக்க போகுது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுக்காக நியமித்த கிரீடம், உங்களுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷத்தை நீங்க சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? தயவு செய்து ரெண்டு கையும் நம்ம நெஞ்சில் வைப்போம். நம்முடைய ஆத்மாவை குறித்து, ஆத்மாவோட கண்டிஷன் என்ன, அதோட பல்ஸ் கொஞ்சம் பிடிச்சு பாருங்க. ஆத்மாவை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்க. ஆத்மா எந்த அளவுக்கு பலன் உள்ளதா இருக்குது, அல்லது பலன் அற்றதா இருக்குது. அது செத்து போயிருக்கிறாயா, அது பலவீனப்பட்டு இருக்கிறாயா, அது சோர்ந்து போயிருக்கிறாயா, ஆத்மாவோட கண்கள் எல்லாம் மங்கி போனதா, குருடாகி விட்டதா, உன் ஆத்மாவுக்கு ஏதாவது விழிப்பு இருக்கதா, உன் ஆத்மாவுக்கு ஏதாவது துடிப்பு இருக்கதா? மானானது நீரோட வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா என் தேவனை நோக்கி துடிக்குது என்று சொல்லி அந்த துடிப்பு உங்களுக்கு இருக்குதா? அந்த தாகம் உங்களுக்குள்ள இருக்குதா? ரெண்டு கை நெஞ்சில வைங்க. ஆண்டவரே, என் ஆத்மாவை உயிர்ப்பியும் என்று சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. என் ஆத்மா ஏதாவது ஒரு பாவம் செய்திருக்கலாம், ஏதாவது ஒரு அசுத்தமானதை செய்திருக்கலாம், ஏதாவது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை செய்திருக்கலாம், கற்பனை மீறி இருக்கலாம், கட்டளை மீறி இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி கர்த்தாவே, என் ஆத்மா செத்திருக்கிறதப்பா. உம்முடைய வசனத்தின்படி என் ஆத்மாவை உயிர்ப்பியும், என் ஆத்மாவை உயிர்ப்பியும். வாய்களை திறந்து பேசணும். என் ஆத்மாவை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என் ஆத்மாவை உயிர்ப்பியும். செத்து போன அனுபவத்திலிருந்தும் என்னை மீட்டெடும் ஆண்டவரே, செத்து போன அனுபவத்திலிருந்தும் என்னை தூக்கி எழுப்பும் ஆண்டவரே. இயேசுவே, என் ஆத்மா உயிர் பெற்று எழும்பட்டும். என் ஆத்மா கால் ஒன்று நிற்கட்டும். ஒரு அற்புதம் இப்ப என் ஆத்மாவுக்குள்ளே உண்டாகட்டும். என் ஆத்மாவுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகட்டும். என் ஆத்மாவுக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும். என் ஆத்மாவுக்கு ஒரு விழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, சத்து போன ஆத்மாவல்லப்பா, உயிருள்ள ஆத்மாவாக ரிபாலோ தினியா தியாக்கியலவா என் ஆத்மாவை தொடும். என் ஆத்மா எழும்பட்டும். என் ஆத்மா உயிர் பெற்று எழும்பட்டும். என் ஆத்மா உயிர் பெற்று எழும்பட்டும். மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. நெஞ்சிலே கை வைத்து, ஆண்டவரே, என் ஆத்மாவை எடுத்து நிறுத்துங்கப்பா. என்னால நிற்க நிலை இல்லை. கடன், சாபம், வறுமை, பட்டினி, நிந்தனை, அவமானம், கேலி, பரிகாசம்,
போராட்டங்கள், தீராத வியாதிகள், பலவிதப்பட்ட வேதனைகள். என்னால நிற்க முடியலப்பா, எனக்கு பலன் இல்லப்பா, நான் தள்ளாடி இருக்கிறோம், நான் குன்றி போயிருக்கிறோம், நான் பலனற்று போயிருக்கிறோம். எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லதுக்கு யாரும் இல்லப்பா, எனக்கு ஒரு தைரியம் சொல்லதுக்கு யாரும் இல்லப்பா, எனக்கு ஒரு சகாயம் செய்யறதுக்கு யாரும் இல்லப்பா, எனக்கு ஒரு சந்தோஷ வார்த்தை சொல்லதுக்கு யாரும் இல்லப்பா. அப்படி நொந்து போய் வந்த உன்னை இது ஒரு கரம் நீட்டி இப்ப பிடிக்கிறா. அவர் உன்னை பிடிக்கிறார். முதலாவது உன்னை உயிர்ப்பித்தா, உன்னை உயிர்ப்பித்தா. நீ செத்த விசுவாசி அல்ல, நீ செத்து போன விசுவாசி அல்ல, உயிருள்ள விசுவாசியா கர்த்தர் உன்னை தொட்டி எழுப்பி இருக்கிறார். கர்த்தர் உன்னை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இரண்டாவது கரம் பிடித்து உன்னை தூக்குகிறார். கரம் பிடித்து உன்னை தூக்குகிறார். உன்னை எழுப்பி நிறுத்த வைக்கிறார். உன்னை எழுப்பி நிறுத்த வைக்கிறார். நீ எழுப்பி நில்லு, நீ காலூன்றி நில்லு, நீ காலூன்றி நில்லு. நீ என் நாமத்திலே நட, என் நாமத்திலே எழும்பு, என் நாமத்திலே நில்லு, நில்லு. கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வறுமையில் இருந்து, பட்டினியில் இருந்து, மரண பயத்தில் இருந்து, சாக்கடையில் இருந்து, உலகத்தில் இருந்து, உலக வேஷத்தில் இருந்தும், உலக ஆடம்பரத்தில் இருந்தும், உலக மாயமான வாழ்க்கையில் இருந்தும், கொடிய பாவத்தில் இருந்தும், மரணத்தில் இருந்தும் கர்த்தர் தூக்கி எழுப்புகிறார். தூக்கி எழுப்புகிறார். பிள்ளைகளை நெஞ்சின்னு கை எடுக்காது, வாயை மூடி நிற்காத, வாயை திறந்து துதி. அப்பா என்னை உயிர்ப்பியும், வசனத்தின்படி உயிர்ப்பியும். ஆண்டவரே, நான் சஞ்சலத்தால் மிகவும் வாடி வந்திருக்கிறேன், சஞ்சலப்பட்டு மிகவும் நொந்து வந்திருக்கிறேன், சஞ்சலத்தால் என் ஆத்துமா நஷ்டப்பட்டு இருக்குது, என் ஆத்துமா உருகி போயிருக்குதப்பா, உருகி போயிருக்குது. அதை கொஞ்சம் எழுப்பி நிறுத்துங்கப்பா, கொஞ்சம் எழுப்பி நிறுத்துங்கப்பா. உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குது. உன்னோட பலவீனத்தோட பலன் பூர்ணமாய் விளங்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய சக்தி கர்த்தர் இப்ப உம்மேல் ஊட்டுகிறார். ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை கர்த்தர் மேல் ஊட்டுகிறார். முடவி கடந்த உன்னை, ஆமீன், சூம்பி கடந்த உன்னை, யாருக்கு யூஸ் இல்லாத கடந்த உன்னை இதோ ஒரு கரம் பிடித்து உன்னை தூக்குகிறார். எழும்பி நில்லு. ஆமென். எத்தனையோ மக்கள் பாவத்திலே முழுகி கிடக்கிறார், எத்தனையோ மக்கள் சாபத்திலே முழுகி கிடக்கிறார், எத்தனையோ மக்கள் தற்கொலைக்கு ஓடுகிறார், எத்தனையோ மக்கள் போதை பொருளுக்கு அடிமைகளாய் கிடக்கிறார், எத்தனையோ குடும்பங்கள் தாமே சீர்கட்டு கிடக்குது, எத்தனை குடும்பங்கள் அந்தராய் இருக்கிறார்கள், வழி தெரியாம குருடர்களாய் இருக்கிறார்கள். ஓடு, சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஓடு, அவங்களுக்கு ஆறுதலுமாய் ஓடு, எண்ணெய் எடுத்து ஓடு. இயேசு உன்னை அதுக்காக பயன்படுத்த போகிறார். இந்த உபவாசம் முடிந்து இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் சத்த கிறிஸ்தவன் அல்ல, நீங்க முடவி கிடக்கிறவன் அல்ல. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு உயிர் தந்து உன்னை எழுப்பி நிறுத்தி உன்னை ஓட வைக்கிறார், ஓட வைக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறார். உன் நரியாணிகள், உன்னுடைய அஸ்திகள், நாடிகள், நரம்புகள், மசில்ஸ்கள், செதகள், கிட்னிகள், ஹார்ட்டுகள், நுரையீரல்கள், குடல், சிறுகுடல், பெருகுடல், எல்லா பித்தப்பை, இறப்பை, ஹல்லேலூயா, எல்லா யூரியன் பார்டர்கள், எல்லா கழுத்து எலும்புகள், எல்லா ஜாயிண்டுகள், எல்லா நரம்புகள், பிரெயின், ஹார்ட்டுகள், கிட்னிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பலப்படுது, பலப்படுது, பலப்படுது. பாஸ்டர் கை தூக்க முடியல, பாஸ்டர் நடக்க முடியல, பாஸ்டர் முழங்கால் படியிட முடியல, பாஸ்டர் கண்ணு தெரியல, என்னால பைபிள் படிக்க முடியல, என்னால கை தட்ட முடியல. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாயிண்ட் பெயின், பலவிதப்பட்ட வேதனைகள், பலவிதப்பட்ட வியாதி, சுகர் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது, சுகரோட பலவீனம் அதிகரித்து கொண்டு வருகிறது. இப்ப இன்சுலினுக்கு அடிமையா இருக்குது, நாளைக்கு டயாலிசிஸுக்கு அடிமையாய் போய்கொண்டு இருக்கிறோம். என்னென்ன நடக்க போறோம் தெரியல. இன்றைக்கு உன்னோட எல்லா இன்சுலின், எல்லா மெடிசன், எல்லா மாத்திரை, உன்னுடைய எல்லா டயாலிசிஸ், எல்லா கீமோ இயேசுவின் நாமத்தில் பறித்தெடுக்க போகிறார், இயேசுவின் நாமத்தில் பறித்தெடுக்க போகிறார். உன்னை கர்த்தர் மரிக்க விட மாட்டேன், நீ முடங்கி கிடக்க விட மாட்டேன். கர்த்தர் உன்னை எழுப்புகிறார், எழுப்புகிறார். வியாதியில் இருந்து எழுப்புகிறார், வறுமையிலிருந்து எழுப்புகிறார், பட்டினியிலிருந்து எழுப்புகிறார், கஷ்டத்திலிருந்து எழுப்புகிறார், மரணத்திலிருந்து எழுப்புகிறார், பாவத்திலிருந்து எழுப்புகிறார், சாபத்திலிருந்து எழுப்புகிறார். எழும்பு, எழும்பு. கடன் சாபத்திலிருந்து எழும்பு, வறுமை பட்டினியிலிருந்து எழும்பு, தரித்திரத்திலிருந்து எழும்பு. ஓ ஹல்லேலூயா. நீ இருளின் பிள்ளை அல்ல, நீ வெளிச்சத்தின் பிள்ளை. நீ இருளில் கடக்க வேண்டியவள் அல்ல, இருளில் கடக்க வேண்டிய அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளை. இது உனக்கு நீதியின் சூரியன். இன்னும் உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உனக்கு வெடிவெள்ளி உதித்தது. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக எழும்பு, கர்த்தருக்காக பிரகாசி. இதோ உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. இன்னைக்கு என்னோட சபையில அநேக மக்கள் கூடி இருக்கிறாங்க. அங்கே குடும்ப ஆசீர்வாத ஜெபம், சுகமளிக்கிற ஜெபம் நடக்குது. பல இடத்திலிருந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க. கேன்சர் வந்து தொட பகுதியிலும்
ஒரு பையனுடைய கால் ஆர்சிசியில் முறிக்கணும். 19 வயசுள்ள மாத்யூ, அவனுடைய கால் தொடை பகுதி மேல் அந்த இடுப்பிலிருந்தும் கட் பண்ணணும். 1/2 மணி நேரத்துக்குள்ளே கட் பண்ணணும். 1/2 மணி நேரத்துக்குள்ளே அது துண்டிக்காவிட்டால் பிள்ளை மரித்து போகும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அந்த ஆபரேஷன் தியேட்டரில் கால் முறிக்கிறதுக்காக படுக்க வைத்திருக்கிறார். இங்கே அழகிய மண்டபத்தில் இருக்கிற பிள்ளை, உங்கள் பக்கத்திலே அழகிய மண்டபம் ஏஜி சர்ச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஆர்சிசியில் ஒரு டாக்டர் என்னோட நம்பரை கொடுத்திருக்கிறாங்க. இவருக்கு ஒரு கான்டாக்ட் பண்ண சொல்லி ஃபோனிலே பேசுவேன். நான் ஜெபம் பண்ணேன், பையன் மேல் கத்தி வைக்காத, பையன் காலை துண்டிக்காத, அந்த காலை முறிக்க கூடாது. இயேசு கத்தோலிக்க சகோதரன், விசுவாசி அல்ல, கத்தோலிக்க சகோதரன், மாதாவை கும்பிடுறவன், காலை முறிக்காத, கத்தி வைக்காத. அந்த டாக்டருக்கு ரொம்ப கோபம். இவன் 1/2 மணி நேரத்துக்குள்ளே செத்து போயிடும், நீங்க பதில் சொல்லுவீங்களா? இவனோட மரணத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? உங்க மேல கேஸ் போட்டா நீங்க தாக்கு பிடிப்பீங்களா? நான் சொன்னேன், நான் கேஸ் போட்டாலும் தாக்கு பிடிப்பேன், அவன் மரித்தாலும் நான் பதில் சொல்லுவேன். அவன் மரிப்பதில்லை. நீ கத்திய வைக்காத, காலை துண்டிக்காத. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாவது இன்னும் காலு துண்டிக்கல. இன்னைக்கு சபைக்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கிறா. இன்னைக்கு நான் அங்க இல்லாதவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கிறா. அந்த கத்தோலிக்க குடும்பம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுத்து என் கர்த்தருக்காக ஓட ஆரம்பித்திருக்கிறா. இயேசு பெரியவர். 1/2 மணி நேரத்துக்குள்ள கால் துண்டிக்காவிட்ட சாகுமா? 1.5 வருஷமா இன்னும் சாகல. 1.5 வருஷமா இன்னும் கால் துண்டிக்கல. அழகிய மண்டபம் ஏஜி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இதோ வந்திருக்கிற பாரு கிரிஜா, அவங்களே கேளுங்க. அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் ஜெபித்தவங்க தான். மாத்யூவை நேரே போய் கண்டவங்க தான். கர்த்தர் இன்னைக்கு அவனை சுகமாக்கி இருக்கிறார். மாத்யூவை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அவனை கர்த்தர் எடுத்து நிறுத்தினார். இப்ப மாத்யூ கர்த்தருடைய சாட்சியை சொல்ல ஓடிக்கொண்டிருக்கிறார். ஓடிக்கொண்டு இன்னைக்கு இந்த ஜபத்துக்கு நீங்கள் அநேக இடங்களில் சாட்சியமாய் ஓட போறீங்க, சுவிசேஷமாய் ஓட போறீங்க, வியாதிகளுக்காக ஓட போறீங்க, சூசைட் பண்ற மக்களுக்காக ஓட போறீங்க, கண்ணீர் குடிக்கிற மக்களுக்காக நீங்க ஓட போறீங்க, இருளி கிடக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை நீங்க ஓட போறீங்க. இன்னும் நீ முடிவை கடக்க முடியாது. இயேசு உன்னை எழுப்புகிறார். உனக்குள்ள பவர், அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். நீங்கள் விசுவாசித்தால் நீங்க போகும் இடமெல்லாம் அற்புதம் நடக்க போகுது. நீங்க செயல்படுகிற இடத்தில் அற்புதம் நடக்க போகுது. நீங்க ஜெபிக்கிற இடத்தில் அற்புதம் நடக்க போகுது. உங்களை கொண்டு கர்த்தர் இந்த சபையை நிரப்ப போகிறார். உங்களை கொண்டு இந்த பட்டணத்தை கர்த்தர் சுதந்தரிக்க போகிறார். உங்களை கொண்டு இந்த கிராமங்களை கர்த்தர் சுதந்தரிக்க போகிறார். நீங்கள் கொடுத்து வைத்த பிள்ளைங்க. நான் இன்னைக்கு காலமே இங்க கொடுக்கிறதுக்காக எடுத்த செய்தி வேற. இந்த நாற்காலிலே வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் திடீர்னு இதை நீ பேசு சொன்னேன். அது நான் எடுத்த செய்தி, இது இவர் கொடுத்த செய்தி. நான் கொடுத்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை. கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்திருக்கிறார். நீ எழும்பி நிற்கிறா. இன்று முதல் சுவிசேஷத்துக்காய் நீ ஓட போற. சிலுவை கொடி சுமந்து ஓட போற. வெற்றி கொடி பிடித்து வீர நடந்து நீ ஓட போற. ஜெய கிறிஸ்து உனக்கு முன் செல்லுகிறார். ஜெயமாக உன்னை நடத்த போகிறார். இன்னும் உனக்கு தோல்வி இல்லை. நீ தோல்வியை காண்பதில்லை. நீ தோற்று போற கூட்டம் இல்லை. நீ வெற்றியை சுதந்தரிக்கிறவர். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும், ஓ க்ளோரி, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கலப்பையில் கை வைத்திட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். வெற்றி கோடி பீடித்திடுவோம். ஜீசஸ் வீரநடை நடந்திடுவோம். ஓ வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் கலங்காது கலங்காது. ஓ 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று
விசுவாசத்துடன் ஆமென். ஆவியின் ஓ glory, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஹalleluya, ஆவிதாமே கொடி பிடிப்பார். ஆமென் ஆமென் ஆமென். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் விசுவாசத்துடன் உரைத்த சத்தமாய் முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடலோ, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம்,